சொல்றது, கடவுளால் அழைக்கப்பட்டவர்களுக்கும் அவருடைய அன்பு கூறுகிறவர்களுக்கும் நடப்பது சகலமும் நன்மையாக மாறும். வெயிட் பண்ணணும். எங்க அப்பாவுக்கு ஜாதகம் எழுதியாச்சு. எங்க அப்பா கொஞ்சம் நல்லா படிச்சிருக்காங்க. அந்த காலத்து பழைய படிப்பு நல்லா படிப்பாங்க. அவங்க கையில் இந்த புக்கு வந்துருச்சு. எங்க அண்ணன், அவங்க 2 அண்ணன் தம்பிகள்ல எங்க அப்பா கையில் இந்த புக்கு வந்துருச்சு. அது அப்பப்போ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சின்ன பிள்ளைங்க வளர்ந்து வந்தாச்சு. பர்மா தேசத்தை விட்டு இந்தியாவுக்கு வர்றோம். எங்க அப்பாவுக்கு 52 வயசுல சமுத்திரம் விட்டு சமுத்திரம் தாட்டுவாங்கன்னு எழுதியிருக்குதான் அந்த ஜாதகத்துல. பிசாசு எழுதி வச்சிருக்கு பாருங்க. கரெக்டா 52 வயசு எங்க அப்பா. அவங்க அம்மா சாகிறதுக்கு கூட, எங்க அப்பாவோட அம்மா, எங்க பாட்டி சாகிறதுக்கு கூட எங்க அப்பாவுக்கு இந்த வயசுல எங்க பாட்டி செத்துருவாங்கன்னு எழுதியிருக்குதான். அப்புறம் இதே மாதிரி சமுத்திரம் விட்டு சமுத்திரம் தாட்டுவா 52 வயசுல. அதே மாதிரி நாங்க இந்தியாவுக்கு வந்தோம். 52 வயசு எங்க அப்பாவுக்கு. எங்க அப்பா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க எங்கள்கிட்ட சொல்லலை. எங்க அப்பாவுக்கு 74 வயசாச்சு. எங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அண்ணன் தம்பி நாங்கள் 4 பேரையும் கூப்பிட்டாங்க. நான் அடுத்த வருஷம் சாக போகிறோம். நாங்கள் 2 பேரும், எங்கள் பெரியப்போட ட்வீன்ஸ் இல்லையா, நாங்கள் 2 பேரும் சாக போகிறோம். இருக்கிற ஆஸ்தியெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் உயிரோடு இருக்கும்போது வேறு உயிரில் எடுத்து கொடுத்துட்றேன், பிரித்து கொடுத்துட்றேன். அப்போ தான் நான் ப்ரேயரில் 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகுது. அந்த டைம் நான் கொஞ்சம் தான் பைபிளில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏன் சாகுறீங்க, சாக மாட்டீங்க. அப்போ அந்த ஏசாயா 38 நான் படித்த ஞாபகம் வந்துச்சு. ஏசாயா 38 1 to 10 வரைக்கும் படித்தா, எசேக்கியல் ராஜாவுக்கு ஒரு கேன்சர். இங்கிலீஷ் பைபிளில் கேன்சர் இருக்கும், தமிழில் குணப்படுத்த முடியாத வியாதினா அதுதான் இல்லையா. அப்போ அந்த வியாதியினால எசேக்கியல் சாக கிடக்கிறார். ஒரு எசேக்கியல் ராஜாங்கிறது கை தட்டினா போதும், வைத்தியருக்கு அவ்வளோ பேர் வர முடியுமா முடியாதா? அப்ப இவரு எத்தனையோ வைத்தியர்கள்லாம் பார்த்துட்டு குணமாகல, கடைசியெல்லாம் கைவிட்டாச்சு. இவரு நம்பிக்கிட்டு இருக்கிறது, டாக்டர்லாம் சொல்றாரு நீங்க பிழைக்க மாட்டீங்க. இவர் யார் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு? கடவுள் மேல நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. கடவுள் இருக்கிறாரு, நீங்க யார சொல்றதுக்கு மாதிரி தைரியமா இருக்கிறாரு. அந்த காலத்துல தான் ஏசாயா தீர்க்கதரிசி அந்த வட்டாரத்துல திரிகிறார். ராஜாக்கு நல்ல பழக்கம். ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் நான் சொல்றதை என் ஊழியன் எசேக்கியா ராஜாக்கு இதை சொல்லு அப்படிங்கிறார். அவர் நேரா வர்றாரு. இவர் படுக்கையில அப்படி செவரு ஓரத்துல அப்படி கட்டில போட்டு படுத்திருக்கிறாரு. ஏசாயா சொல்றாரு, எசேக்கியா. அவர் என்ன, ஆண்டவருடைய ஒரு பிரவாதி தீர்க்கதரிசி வர்றாரு அப்படின்னு என்ன ஆச்சுன்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, கடவுள் இப்படி சொல்கிறார், கடவுள் இப்படி சொல்றார், நீ சாக போற, அதனால உன் குடும்ப காரியத்தெல்லாம் நீ சரியா செய்து ரெடியா இருக்கு, நீ சாக போற. என்னடா நான் பிள்ளை நம்பிக்கிட்டு இருந்தேனே. அவர்கிட்ட ஒன்றும் பேசவே இல்லை. சாக போறேன்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு போயிட்டாரு. யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி போயிட்டாரு. தீர்க்கதரிசி போன பிறகு இவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? இப்படி படுத்திருந்தவர் அப்படி செவர் பக்கம் திரும்பிக்கிட்டு ஓன்னு அழுகிறாரு. நான் கடவுளைய காப்பாற்றுவேன்னு நினைச்சேன், கடவுளுடைய ஒரு ஊழியரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகிறாரு. ஒரு தடவை அழுகிறாரு. நல்லா அந்த இதை நீங்க அப்புறம் படிச்சு பார்த்துக்கிறீங்க. ஓன்னு அழுதுட்டு ஒரு ஜெபம் செய்யறாரு. ஆண்டவரே, நான் செய்த நல்லதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவ்வளவுதான். அழுதுட்டு அவர் சொல்ற ஒரே ஒரு ஜெபம், நான் செய்த பாவசங்கீதம் செய்யறவங்க பாவசம் செய்யுங்க, இல்லைன்னா கோயில்ல போய் செய்யலாம். இப்ப அவரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் செய்த நன்மைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு திரும்ப அழுகிறாரு. ஒரு ஜெபம் செய்யறாரு, 2 தடவை அழுகிறாரு. இது யாருகிட்ட திரும்ப ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? கேட்டாரு. அப்போ உடனே ஆண்டவர் ஏசாயா போயிட்டார்ல, அவரு காதுல போய் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கேளுங்க, இங்க கேளுங்க. என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த பாருங்க, நீ போய் நேரா எசேக்கியா கிட்ட நான் சொல்றது அப்படி சொல்லுங்க. அவர் நேரா வர்றாரு. என்ன சொல்றாரு? எசேக்கியாவுக்கு ஒரே ஆச்சரியம், திரும்ப வந்திருக்கிறாரு. ஆண்டவர் இப்படி சொல்றார், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன், அதனால உனக்கு இன்னும் 15 வருஷத்தை அதிகப்படுத்துறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. இந்த வார்த்தைய அப்பாவுக்கு சொன்னேன். இப்படி இருக்குது, நீங்க எவ்வளவோ
அது அந்த காலத்துலேருந்து வச்சிருந்திருக்காங்க. ஆனால் ரொம்ப பக்தி, எங்கள் அப்பா நல்லது உண்மையாக நேர்மையாக இருப்பாங்க, பக்தியாக இருக்கிறாங்க. இது ஒன்று அவங்க அந்த காலத்திலே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் கடைசியாக சொன்னது. நான் சொன்னேன், நீங்கள் சாக மாட்டீங்க. இன்னொரு வாக்கியம் இருக்கு ஏசாயாவில் 44 44 25 26 வசனம் சொல்லுது, மந்திரவாதிகளை நான் முட்டாளாக்கிடுவேன், ஜோசியம் சொல்றவன் ஞானிகளை ஒன்னெல்லாம் மடமையாக்கிடுவேன், என்னுடைய ஊழியன் சொல்ற வார்த்தையை திருடப்படுத்துவேன், உறுதிப்படுத்துவேன் அப்படின்னு. நான் அப்பதான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய ஊழியம் இல்லை. ஆனாலும் அவர் அவங்க சொல்ற வார்த்தை எனக்கு ஒரு இது. அப்படி நான் சொன்னேன், என் ஊழியம் சொல்ற வார்த்தை உறுதிப்படுத்துவேன். நான் சொல்றேன், ஆண்டவர் பெயரால நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு பக்கம் விசுவாசம் இருந்தாலும் அந்த ஜாதகம் எல்லாம் நடந்திருக்கு முன்னாடி. அப்போ இதுவும் நடந்திருக்கும்னு தான் இருந்தது. நான் என்ன செஞ்சேன், சாக மாட்டீங்க, நானும் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். 74 வயசு, 75 சாக போறதாக சொல்றாங்க. கடைசியா 74 நான் ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிச்சேன்னு தெரியுமா? ஆண்டவரே, இந்த வார்த்தை ஜாதகத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அங்க பைபிள்ல சொன்னீங்களா ஒன்றும் இல்லாம கொண்டு இந்த ஜாதகம் பொய்யாகணும். அதெல்லாம் நடந்தது இருக்கட்டும், பிசாசு சொல்றது எல்லாம் பொய்யாயிடணும், நான் சாட்சி சொல்றேன். ஆனா 75 வயசுல சாகுவாங்கன்னு சொல்லியிருந்தானே அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் தாண்டி 76 வேணா சாகணும். ஏன்னா அது பொய்யாகணும். உண்மையாக அப்படிதான் நான் சொன்னேன், அது பொய்யாகணும். அவங்களுக்கு வயசாச்சு 80, அப்போ அதான் 75 வயசு. அப்போ அந்த டைமில் நான் அப்படி ஜெபிச்சுட்டு இருந்தேன். கடைசியாக 75 பர்த்டே வந்துச்சு. கிராண்டாக கொண்டாண்டாங்க. 2 பேரும் சேர்ந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் கோடியெல்லாம் வெட்டி கேக்கெல்லாம் வெட்டி ஒரு பர்த்டே கொண்டாண்டு ஃபஸ்ட் டைம். அதுக்கு பிறகு எங்கள் அப்பா உயிரோடு இருந்தது எத்தனை வருஷம் தெரியுமா? 75 போக வேண்டியவங்க 84 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்ப எத்தனை வருஷம் அதிகமா இருந்திருக்காங்க? 9 வருஷம் இல்லையா? அப்ப ஆண்டவர் கேட்டார் ஜெபத்தை. அவங்களோட ட்வின்ஸா பிறந்தவங்க இருக்காங்களே எங்க பெரியப்பா, அவங்க 98 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அப்ப ஜாதகத்தை ஆண்டவர் போய் செய்ய முடியும். இன்னைக்கு மந்திரம் மாயம் செய்வன தாய்த்து அத்து இதுன்னு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அது மேல நம்பிக்கை வைக்காதீங்கிறதுக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்ல வரல, இதை ஏதோ நேரம் வரும்போது சொல்லதான் வேணும், புரிஞ்சு இல்லையா? அப்ப கடவுள் மேல மட்டும் நம்பிக்கை வைக்கும் போது ஆண்டவர் நம்மளை எப்பவுமே கைவிட மாட்டார். அவரை நம்பினவங்க ஒருபோதும் சிங்க குட்டிலாம் பட்னியா கிடந்தாலும் அவரை நம்புறவங்களுக்கு எந்த குறைவும் வராது. கீர்த்தனை 34, சங்கீதம் 34 9:10 சொல்லுது, தானியேல் கடவுளே நம்பினார். தானியேலை தூக்கி சிங்க குகையில போட்டார். அவரு எதை பத்தி கவலைப்படவே இல்லை. என்னாச்சு? சிங்கத்தை வாயெல்லாம் தேவதூதர் கட்டி போட்டாங்க. அதுக்கு பட்னியா இருக்கு. சிங்க குட்டிகள் இப்ப பட்னியா இருக்கு, சிங்கங்கள்லாம் பட்னியா இருக்கு. ஆனா இவருக்கு அபக்குக்கு தீர்க்கதரிசி அவர் வயல்ல வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போனா அவரு தலைமுடியை பிடிச்சி தூக்கியாந்து பாபிலோன் பட்டணத்துல குகை உள்ள விட்டு சிங்க மத்தியத்துல சாப்பாடு கொடுத்து திரும்ப கொண்டு விட்டுறாரு. ஆண்டவரை நம்பினவங்களுக்கு